ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான அண்ட் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்டஃப்டு பராத்தா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லையே நம்ம ஆலு பராத்தா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஸ்டஃப்டு பராத்தா எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் பராத்தாவில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நீங்களே பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக ஸ்டஃப் ஆகிருக்கு. இதுக்காக நம்ம சைடில் எந்த கிரேவியுமே தேவைப்படாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரைத்தா மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டஃப்டு கோபி பராத்தா செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக கார்லிக், அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறோம். அது ஒரே ஒரு குட்டி டொமேட்டோவாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும், நிறைய வேண்டாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவரை நல்லா திருகி எடுத்துக்கலாம். நம்ம கிரேட்டரில் போட்டுட்டு நல்லா திருகிட்டிங்க அப்படின்னா நல்லா பூவாக வந்துடும். அந்த மாதிரி நல்லா திருகி எடுத்த காலிஃப்ளவரை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக திருகி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருகி எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம கோபி பராத்தா செய்யும் பொழுது சப்பாத்தி திரட்டும் பொழுது நமக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த காலிஃப்ளவர் நல்லாவே பாயில் ஆகிடும். ஏன்னா நல்லா நைஸாக இருக்கிறதுனால குயிக்காக பாயில் ஆகிடும். கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வணக்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரா பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கலருக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் இது பாயில் ஆகாது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த காலிஃப்ளவர் பராத்தாக்கு வந்து சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சட்னி இல்லைன்னா ஒரு குருமா, அப்படி இல்லைன்னா டொமேட்டோ பிக்கிள் வச்சுக்கிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியாவில் இந்த மாதிரியான ஸ்டஃப்டு பராத்தாஸ்க்கு கர்டில் சுகர் போட்டுட்டு லஸ்ஸி மாதிரி லைட்டாக சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி டேஸ்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. எங்கேயும் அடி பிடிக்காமல் நல்லாவே காலிஃப்ளவர் பாயில் ஆகிடுச்சு. அந்த சில்லி பவுடர் ரா ஃப்ளேவர் போகிறதுக்காக மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம வணக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து தான் நமக்கு இந்த ஆயில் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்போவும் திரட்டுறது மாதிரியே மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம சப்பாத்தி மாவு ரோல் பண்ணிவிட்டு மிடில் நம்ம இந்த ஸ்டஃபிங்ஸை செட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு நம்ம பூரணம் வைப்போமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சேர்த்திட்டு ஒரு சின்ன ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக நம்ம வந்து பவுடர் மேலே போட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கணும். ரொம்ப போட்டு அழுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நம்ம மாவு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை பிச்சு எடுத்துடுவோம். நிறைய மாவு இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா அதில் மாவாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அகைன் நம்ம பவுடர் போட்டு ஸ்லோவாக நம்ம திரட்டணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக திரட்டாமல் கையிலேயே அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட நீங்கள் தோசை தவாவில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தியை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியில் வராமல் சூப்பராக வந்துட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்லோவாக திரட்டுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக திரட்டாமல் ஸ்லோவாக திரட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயும் வெளியில் வராது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போது இதை நம்ம தோசை தவாவில் போட்டு போகிறோம். தவாவில் போட்டதுமே நம்மளுடைய பராத்தாவை திருப்பி கொடுக்க வேண்டாம். லைட்டாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாயில் ஆக விட்டுருவோம். நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸோடு சேர்ந்து எல்லாமே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா
ஃபைனலாக நம்ம எடுக்கும் பொழுது கீ அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துடுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நம்மளுடைய கோபி பராத்தா சூப்பராக டோஸ்ட் ஆகியாச்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம கீ அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த கோபி பராத்தா குயிக் அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடியது தான். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு இந்த கோபி ஆலு இதெல்லாமே நல்ல சீசனில் இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு இந்த கிரேட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி ஒர்க் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே ஸ்டஃபிங்கை நீங்கள் தோசைக்கு கூட ஸ்டஃபிங்காக வச்சுட்டு கோபி மசாலா தோசையாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம சேனல்லையே இந்த கோபி யூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிறைய நம்ம சேனல்லையே பல வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னும் சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய பல ரெசிபீஸை நம்ம சேனலில் பார்த்துட்டு லைக் பண்ணி மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.